பாத்தீங்களா? காலையிலேயே எந்திரிச்சு பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்றா. டிஸ்டர்ப் பண்றாளா? சீதா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவ பூஜை ஒண்ணும் பண்ண ஆரம்பிக்கல, வம்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கா. காலையிலேயே நிம்மதியா இருக்க முடியுதா? பாட்டு பாடி தூக்கத்தை கெடுக்கிறான். சாம்பிராணி புகை போட்டு இருமல் வர வைக்கிறான். வாங்க போய் கண்டிச்சுட்டு வருவோம். நல்ல விஷயத்துக்கு எதுக்கு கண்டிக்கணும்? நீங்க அவ பக்கம் இல்ல, அத மறந்துட்டேன். நானே பாத்துக்கிறேன். என்ன மகா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா போல? கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துச்சு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டா. வாங்க போய் என்னன்னு கேட்போம். என்ன மௌன விரதமா இருக்கீங்க? சொல்லுங்க. ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி. ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி. ஓம் அருளும் முருகா போற்றி. ஓம் பன்னிரை வேலவா வேலவா போற்றி. ஓம் பவளவாய் இருப்பு சிறாளவா போற்றி. ஓம் நிறுத்துங்க. இது வீடா இல்ல மடமா? பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாதியில நிறுத்த கூடாது. சொல்லுங்க. இடும்பனை போற்றி. உவமையாளர் மகனே உலக நாயகனே போற்றி. ஐங்கர தம்பியே போற்றி. சேது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? படிக்கிற பொண்ணுங்களோட கவனத்தை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, நான் ஒன்னும் கவனத்தை டைவர்ட் பண்ணல. ஒரு நிலை தான் படுத்துதேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ரொம்ப அவசியம். எங்க பசங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாட்டு பாடணும்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? சரிங்க, இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? எங்க பசங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. பாட்டு பாடணும்னு உங்ககிட்ட கேட்டாங்களா? சரிங்க, இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? பியர் வேணும். வாங்கி கொடுத்தீங்கன்னா மகாவும் அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்கி கொடுக்கலாமா இல்ல வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கியாளா? சேது, அவ என்னையே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருக்கீங்க. உண்மைதானே சொன்னா? இதுல இன்சல்ட் பண்ண என்ன இருக்கு? சாமி கும்பிடுறதும் பூஜை பண்றதும் தப்பா? சித்தி விருப்பப்பட்டு தானே செய்யறாங்க, விடுங்க. தப்பா எதுவும் பண்ணலையே. ராம், உன் பொண்டாட்டி விருப்பப்பட்டு பண்றான்னு சொல்லு. பசங்க ஒண்ணும் விருப்பப்பட்டு பண்ணலையே. ஏய், நீங்க இது விருப்பப்பட்ட செய்றீங்க. தெரியுதா? விருப்பம் இல்லாதவங்கள எப்படி டார்ச்சர் பண்றான்னு புரியுதா? ஹலோ அர்ச்சனா ஆண்டி,
அவங்க விருப்பப்பட்டு இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க விருப்பப்படுறதே இதத்தான். இவங்க இதத்தான் செய்வாங்க. பெத்தவங்களும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களும் தான் நல்ல வழி காட்டணும், நல்ல பழக்கங்களை கத்து கொடுக்கணும். புரியுதா? ஏய், அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அஞ்சலி, பூஜையெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். பட்டையை அடிச்சுட்டு எந்திரிச்சு வாங்கடி. ஏய், உட்காருங்க உட்காருங்க. பூஜை டைம்ல பாதியில எழுந்திருக்க கூடாது. இப்போ நீங்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கீங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல இல்ல. மறந்துட்டியலா? சேது அங்கிள் சொல்லுங்க. ஆமா, சீதா என்ன சொல்றாளோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். உங்களை பூஜை செய்ய வச்சு முருகன் பாட்டை பாட வச்சிருக்கா. இதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சீதா பேச்ச மட்டும்தான் நீங்க கேட்கணும். சீதா, அந்த போட்ரியில இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அப்படியாக்கா? பூஜையில பேலன்ஸ் எல்லாம் வைக்க கூடாது, முழுசா முடிச்சிடணும். ஏய் சில்லுவண்டுகளா, சொல்லுங்க. சக்தி. போலாம். ராம், அக்கா, ராம்க்கு ஜூஸ் கொடுத்தீங்களா? இல்லையே மகா. என்னக்கா நீங்க? ராம்க்கு என்ன ஜூஸ் வேணும்னு கேட்டு கொடுங்க. மகா, என்ன ஜூஸ் கொடுக்கணும்? அக்கா, எல்லா பழத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ராம் என்ன கேக்குறானோ அதை போட்டு கொடுங்க. அப்புறம் மதியம் கிரில் சிக்கன் வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? அததான் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சித்தி, இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க? நான் பாத்துக்கிறேன் சித்தி. என்ன ராம் இப்படி சொல்ற? சீதா இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்க தானே உன்னை கவனிச்சுக்கிட்டோம், மறந்துட்டியா? சீதா மறக்க சொல்லிருப்பா. சித்தி, உங்களுக்கு ஏன் சிரமம் தான் நான் அப்படி சொன்னேன். ஏ ராம், ஐபிஎஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ? நாளைக்கு எக்ஸாம் சித்தி. கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிடுவேன். தெரியும், நீ யாரு? சிங்கக்குட்டியாச்சே.